ஹலோ கைஸ், இது சமையல் சீரிஸ் எபிசோட் நம்பர் 6 பார்ட் 2. மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாகும். அதை கொஞ்சம் ஈர துணி போட்டு ஒரு 1 hour இல்லைனா 2 hours வந்து அப்படியே விட்டுடலாம் ரெஸ்ட்டில். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மைதாவையும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவையும் எடுத்து நல்லா அழுத்தணும். கையிலேயே அழுத்தினா அந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஸ்போக் வச்சு நல்லா குத்திக்கோங்க, ஏன்னா அது அப்போ தான் நல்லா வேகும். பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீட்சாவில் வந்து நம்ம ஓரத்துலலாம் பால் தடவிக்கலாம். பால் தடவிட்டு இதை வந்து ஒரு 15 minutes வேக வச்சோம் அப்படின்னா இவன் கொஞ்சம் வெந்துடுவான். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீட்சா சாஸ், அப்புறமா வெஜ்ஜீஸ், சீஸ் அதெல்லாம் போட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 45 minutes வேக விட்டுட்டோம். ரெடி ஆகிடும். பீட்சா ரெடி கைஸ். ஆனால் கொஞ்சம் சீஸ் மட்டும் கோளாறு குத்துச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோ இந்த அப்படியே போட்டு வேற மாதிரி டேஸ்ட்டு. சரி, நல்லா இருக்கு. நான் ஒன்று கொஞ்சம் சீஸ் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அடுத்த என்ன வீடியோ போட்டுருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்றீங்க. பை. பாய்.